கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த திருமணத்தினால பாதிக்கப்பட்டவங்க தாங்க நிறையவே இருக்காங்க. இப்போ அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருமண தடை எல்லாருக்கும் ஒரே விதமான தடையாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது வெவ்வேறையாகவே இருக்கும். இப்போது உதாரணத்திற்கு இந்த திருமண தடைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த திருமண தடை நீங்குவதற்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு ஜாதகம் இருந்தால் தான் முழுமையாக அந்த ஜாதகத்தில் என்ன காரணங்களால் அந்த கிரகம் எங்கே போய் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுனால ஒரு மேஷ லக்னம், நம்ம அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஜாதக பலன்களை பார்த்துட்ருக்கோம். லக்னம் வளரும், வயதுக்கு ஏற்ப ஒரு லக்னம் மாறும். அந்த மாறக்கூடிய லக்னத்துக்கு தான் நம்ம இப்போ பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கன்னி லக்னத்திற்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் யார்? குரு பகவான். நம்ம மிதுனத்துக்கு பார்த்தோம், அந்த வியாழ நோக்கம் இருக்கா, குருபலன் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும்னு. அதே தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். இந்த கன்னி லக்னத்திற்கும் திருமண வாழ்க்கை 7ஆம் இடத்திற்கு உரியவர் அப்படிங்கிறனா அது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இந்த கன்னி லக்னத்திற்கு கும்பத்திலேயோ அல்லது மேஷத்திலேயோ இருக்காருன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அந்த சங்கடங்களை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 7ஆம் இடத்தினுடைய நிகழ்வு அந்த குரு பகவானாக நம்ம எடுத்துக்கிறது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கிட்ட இருக்குது. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கிட்ட போய் நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்போ போகணும் அப்படின்னா புதன்கிழமை அன்று குரு ஓரையில் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே பச்சை நிற மலர்களால், அது மறிக்கொழுந்துவாக இருக்கலாம், மருவாக இருக்கலாம், பச்சை நிற மலர்களால் அந்த முருகப்பெருமானை, சண்முகநாதர் தான் அங்கே பச்சை தான் சண்முகருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிறம். அதனால் நீங்கள் அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் இடர்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கும். நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடு அப்படிங்கிறது மட்டுமே உங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும். அடுத்ததாக துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. இந்த செவ்வாய் பகவான் மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருந்துட்டாருன்னா அதை விட வேறு வினையே வேண்டாம். இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப டெரர் பீஸாக தான் அமையும். அவங்க வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இதை நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைகளை வேலையாக கொண்ட வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறது தான் முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவதாக பழனி முருகன் கோயில். அந்த பழனி முருகன் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பழனி முருகன் மலைக்கு மேலே போங்க. இல்லைன்னா கீழே அடிவாரத்தில் ஆவினன்குடி முருகன் இருக்கார் இல்லையா, அந்த முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்று 9 செவ்வாய்க்கிழமை அந்த முருகனுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மல்லிகைப்பூ மலர்களும் செவ்வரளி மலர்களும் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள் சாதகமாக அமையும். விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடியவர் யார்? பொதுவாக விருச்சக லக்னத்துக்கு திருமண வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் மேஷத்தில் இருந்தாலோ அல்லது மிதுனத்தில் இருந்தாலோ விருச்சகத்துக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சோதனைகளை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடுங்க. அதுவும் ஆண்களாக இருக்காங்கன்னா அந்த பெண்களான அனுபவிக்கக்கூடிய டார்ச்சல் இருக்குது தெரியுமா, அந்த மனைவியினால் டார்ச்சலை அனுபவிக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டம் அந்த விருச்சக லக்னத்தில். அப்போது இந்த விருச்சக லக்னத்தில் அவங்க பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண பந்தம் ஏற்படணும் அப்படின்னா அவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவே வழிபாடு பண்ணணும். அந்த கிருஷ்ணரை நீங்கள் எங்கே கிருஷ்ணர் கோவில் இருந்தாலும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கே நீங்கள் போங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எப்போ நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் அவங்க வழிபாடுகள் பண்ணணும். 6 வாரங்கள் அவங்க வழிபாடுகள் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கு திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் யாராக இருப்பார்? உங்களுடைய வாழ்க்கை
துணையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் புதன் பகவான் தான். இந்த புதன் பகவான் உங்களுக்கு ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிப்புகளை தரும். இந்த 2 இடங்கள்ல இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் சில இடங்கள் இருக்குது, அதில் இந்த 2ம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் தரிசனம் பண்ணணும். இந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா அந்த அம்பாள் வந்து மரகத பச்சையால் ஆனவங்க. அப்போ அந்த மரகத பச்சைங்கிறது புதனுக்கு உரிய நிறம். அந்த புதனுடைய தன்மைகளை நம்ம சரி செய்வதற்கு இந்த மீனாட்சி அம்மனை நீங்கள் எத்தனை வாரங்கள் சென்று வழிபட வேண்டும்? 3 வாரங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க 3 வாரம், இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கும் எங்களால் அவ்வளோலாம் போக முடியாதுன்னா நீங்கள் ஃபோன்லேயே மதுரை மீனாட்சி அம்மன் திருப்படத்தை அல்லது வீட்டில் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபடுங்க. புதன்கிழமை அன்று குரு ஓரையில் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுன்னா இந்த மனோரஞ்சித மலர்னு இருக்குது, மனோரஞ்சித மலர் செண்டு வாங்கி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கொண்டையில் வைக்கிறதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனோரஞ்சிதம் மணக்கிற மாதிரி. மனோரஞ்சிதத்தின் விசேஷம் என்ன? நம்ம எந்த பூவை நினச்சி அதை ஸ்மெல் பண்ணுறோமோ அந்த பூவினுடைய வாசம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி விசேஷம் குறிய மலரை அந்த விசேஷமான மீனாட்சி அம்மனுக்கு நம்ம வச்சு வழிபடும்போது கண்டிப்பாக நம்ம எண்ணிய செயல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர லக்னம். இந்த மகர லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கை துணையை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கிறது சந்திர பகவான். இந்த சந்திரனுடைய விசேஷம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். மகர லக்னத்தினுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் தெரியுமா? மன சஞ்சலத்தை உடையவங்களாகவே இருப்பாங்க. சதா ஏதாவது ஒரு கற்பனைக்குள்ளே இருப்பாங்க. சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் எங்கள் கணவர் இப்படி இருக்காரு, மனைவி இப்படி இருக்காங்கன்னெலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுவே மகர லக்னம் யாரையாவது லவ் பண்ணுறாங்கன்னா அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணோ அல்லது பையனோ உங்களை சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல நம்ம திருமண தாமதத்திற்கான காரணத்தை என்னன்னு பார்க்கலாம். மிதுனத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ சந்திரன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சீக்கிரம் அமையாது, நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்று சந்திரனுடைய ஓரையில், சனிக்கிழமை சந்திரனுடைய ஓரையில் முத்துமாரியம்மனை அல்லது மாரியம்மன் தனித்து இருக்கக்கூடிய அம்பாள் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள். அந்த அம்பாளுக்கு வந்து என்ன பிடித்தமான, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்பாளுக்கு சிறப்பான ஒரு மலர்களை சாற்றுவாங்க. அந்த மாதிரி என்ன விசேஷமான பூக்கள் இருக்கோ அந்த மலர்களை சாற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணணுங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த மகர லக்னத்திற்கு மட்டும் திருமணம் சீக்கிரம் அமையறதுக்கு அந்த அம்பாளுக்கிட்ட போய் எனக்கு விரைவில் நல்ல வரனை அமைத்து கொடு அப்படின்னு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அந்த மாவிளக்கு ஏற்ற வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். 8 வாரங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதை பண்ணினீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவில் தான். இதை மற்ற நிகழ்வுகளுக்காக பயன்படுத்திட்டு அது எனக்கு கிடைக்கலன்னெலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக கும்பம். இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த அளவில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம் யார் தெரியுமா? சூரிய பகவான் தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த கும்பத்தை பொறுத்தளவில் கும்ப லக்னக்காரங்க அமைதியாக தான் போகணும். அவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ தான் உங்களை டாமினேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். சரி, இந்த சூரியன் எங்கே இருக்கக்கூடாது? கடகத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இந்த சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருமணத்தில் நிறைய தடை தாமதங்களை இதுதான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய சிவாலயங்களுக்கு இவங்க போகணும். அகத்தியருக்கு சிவன் வந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்தலங்களாக நிறைய இடங்கள்ல இருக்குது. அந்த இடங்களுக்கு இவங்க போய் அந்த திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த அந்த ஈசனையும் அம்பாளையும் வழிபடும் போது அந்த அர்த்தநாரி சொரூபமாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரையும் வழிபாடு பண்ணலாம். அப்படி வழிபடும் போது அவங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரும். இவங்க என்னைக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சூரிய ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரைகளில் இவங்க போய் வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது அமையும். அடுத்ததாக மீனம். இந்த மீன லக்னத்திற்கு திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. புதன் சிம்ம ராசியிலையோ துலாம் ராசிலையோ இருந்துட்டாருன்னா
அதுவே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வழிவகுத்துடும். அப்போ இவங்களுக்கு ரொம்ப அறிவான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையுங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த அறிவே ஆபத்தை தரக்கூடியதாகவும் மாறிடும். அதிமேதாவின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது அங்கே ஏற்படும். இப்போ அதுவே ஒரு இரிட்டேஷனாக ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு அவங்க என்ன மாதிரியான தீர்வுகளை தேடணும் அப்படின்னா, நித்திய கல்யாண பெருமாள், அந்த கல்யாண பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தில் பெருமாள் எங்கே இருந்தாலும் அந்த பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். அதை 3 வாரங்கள் புதன் ஓரையில் அல்லது 5 வாரங்கள் குரு ஓரையில் நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு மலர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மரிக்கொழுந்து, துளசி, இது 2மே பெருமாளுக்கு வாசனை திரவியங்கள் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். அதனால் அந்த வாசனை திரவியங்கள் ரொம்ப வாசமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தடையில்லாத திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். நீங்கள் அங்கே போய் வேண்டும் போது என்ன பண்ணணும், எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுன்னு மட்டும் வேண்டுங்க. திருமண தடையை நீக்கி எனக்கு நல்லது பண்ணுன்னுலாம் கேட்காதீங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடு, அவ்வளோதான் உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனையாக இருக்கணும். நம்ம வேண்டுதல்களை சரியாக இந்த பிரபஞ்சத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை அது கட்டாயம் நமக்கு அருளும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் திருமண வாழ்க்கையே பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.